தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர் காராளசிங்க பிரகாஷ். இன்று நாங்கள் இந்த மீடியாவை வைத்ததற்கான முக்கியமான நோக்கம், எமது வடபகுதியில் வாழ்கின்ற மக்கள் யாருக்கு எங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு தெளிவினை ஏற்படுத்தும் நோக்கோடு நாங்கள் இன்று இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த மக்கள், நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய காலகட்டம். வருகின்ற 21ஆம் திகதி இந்த நாட்டிலே ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக முன்வரக்கூடிய ஒரே ஒருவராக இன்று வலம் வந்து கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல, அனுரகுமார திசாநாயக்க அவர். இன்று பல்வேறுபட்ட கட்சிகளும் நாங்களும் ஊழலை ஒழிப்போம் என்று கோஷம் போடுகிறார்கள். ஆனால் அவர்களுடன் இணைந்து நிற்பவர்களை பாருங்கள். ஊழல் பெருச்சாலிகளாக இருப்பவர்கள் எவ்வாறு ஊழலை ஒழிக்க முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வடபகுதி மக்கள் நாங்கள் யோசிக்கின்றோம், இது எங்களுக்குரியது அல்ல, இது வேறு யாருடையோ ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதுக்கு காரணம், இது சிங்களவர்களுடைய ஜனாதிபதி என்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதிலே இதுவரை காலமும் இருந்து வந்தது. இனியும் நாங்கள் அவ்வாறு இது யாருடைய வீடு என்று நாங்கள் எண்ண முடியாது. இது எங்களுடைய நாடு, இலங்கை என்பது எங்களுடைய வீடு. இந்த வீட்டை நாங்களும் இணைந்து கட்ட வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கின்றோம். இந்த வீட்டை நாங்கள் சரியான முறையிலே, இலங்கை என்ற ஒரு நாட்டை சரியான முறையிலே நாங்கள் கட்ட வேண்டுமாக இருந்தால், முதலாவதாக இலங்கையிலே ஊழலற்ற ஒரு ஆட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஊழலற்ற ஆட்சி ஒன்று உருவாக்கப்படுமாக இருந்தால் இலங்கை ஒரு மலர்ச்சியால், நாங்கள் இன்று சிங்கப்பூரை பார்த்து ஆச்சரியம் செய்கின்றோம். ஆனால் சிங்கப்பூர் ஆரம்பத்தில் எமது யாழ்ப்பாணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவ்வாறு எங்கள் நாட்டை மாற்ற வேண்டும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் போதைப் பொருள் அளவுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. இந்த போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு சிறந்த தலைவராக நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவை மட்டுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது. காரணம் என்னென்று சொன்னால், மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர்களை தங்கள் அமைச்சுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வெளியில் வந்து இந்த முறை தென் பகுதியிலே அனுரகுமார திசாநாயக்கான ஆதரவு தளம் பெருகி காணப்படுகின்ற அந்த நேரத்திலே நாங்களும் அவர்களுடன் கை கோர்த்துக் கொண்டு இலங்கை என்ற ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அனுரகுமார தோழர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை வழங்கி இருக்கின்றார். எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோருடைய இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்குமான நீதியினை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வந்து வழங்கப்படுகின்றது. அடுத்த பலாத்காரமாக காணிகள் அபகரித்து குடியேற்றங்கள் இடம்பெறாது என்ற வாக்குறுதி வழங்கப்படுகின்றது. எங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இருக்கின்ற ஒரு கொள்கை பிரகடனத்தை இம்முறை தேசிய மக்கள் சக்தியாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த வடபகுதி மக்களே, இம்முறை நாங்கள் எங்களது வாக்குகளை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வழங்க வேண்டும். இன்று வரையும் எமது அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வந்தால் விடுவிப்பேன், நீ வந்தால் விடுவிப்பேன் என்று இன்று 15 வருடங்களா தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களின் விடுதலையை தான் முன்னின்று செயற்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை வழங்கி இருக்கின்றார். எனவே நாங்கள் ஒருமித்த குரலிலே இவரை வெற்றியடைய செய்ய எமது பொன்னான வாக்குகளை வருகின்ற 21ஆம் திகதி வழங்கி அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்களுக்கு வழங்கி அவரை வெற்றியடைய செய்து தென் பகுதி மட்டுமல்ல வடபகுதியை இணைந்து இந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினராக இருக்கிறேன் மற்றும்
தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினரும் இலங்கை ஆசிய சேவை சங்கத்தினுடைய உப செயலாளருமாகிய பிரகாஷ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் தோழர் சஜீவன் இணைந்து தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய கடப்பாடு தொடர்பாகவும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் சில விடயங்களை இந்த இடத்திலே குறிப்பிடலாம் என்பதற்காக இங்கு கூறியிருக்கின்றோம். அந்த வகையில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எவருக்கு வாக்களிக்க வேண்டும், எவ்வாறான கருத்துக்களை கொண்டவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகளால் பல்வேறு தரப்பட்ட குழப்பமான விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பாக சில குழப்பமான நிலைகளில் காணப்படுகின்றார்கள். இருப்பினும் பெரும்பாலான மக்கள் இந்த நாட்டினுடைய ஊழல் மற்றும் இந்த ஒழுக்கமற்ற அரசியல் கலாச்சாரத்தை நீக்கி ஒரு சிறந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் உருவாவதற்கும் ஊழல் இந்த நாட்டிலிருந்து ஒளிந்து இனப்பிரச்சினை மற்றும் இனவாதங்களை தவிர்த்து ஒரு சிறந்த நல்லாட்சியை உருவாக்குவதற்குமாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இந்த மாற்றத்திற்கு நிச்சயமாக தமிழ் மக்களும் தங்களுடைய வாக்குகளை அளித்து இந்த ஜனாதிபதியின் தங்களுடைய உரிமையையும் வழிகாட்ட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டு நிற்கின்றோம். அந்த வகையில் சில தமிழரசு கட்சி வேட்பாளர்களால் சிலரால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது, சிலரால் புது வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது, சிலரால் சயீத் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் இந்த நாட்டில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த பொருளாதார சீர்கேடானது நாட்டின் முகாமைத்துவத்தினால் மட்டும் ஏற்பட்டதல்ல. ஊழல்கள் பெரும் மோசடிகளுக்கு மத்தியில் இந்த பொருளாதார சீர்குலையின் போது வீதிகளில் ஒவ்வொரு தேவைகளுக்கும் அடிப்படை தேவைகளுக்கும் நாமும் தான் வீதியில் நின்றிருந்தோம். ஆனால் இந்த பொருளாதார சீர்கேட்டுக்கு காரணமானவர்கள் எந்த விதத்திலுமே இதுவரை கண்டிக்கப்படாது. அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட, அவர்களால் உத்தரவாதம் வழங்கப்பட்ட தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள் ஒழிய எமக்கு அந்த பொருளாதார சீர்கேட்டினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான தீர்வுகளும் இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. அடுத்ததாக சஜித் அவர்கள் ரணில் ஆட்சி செய்த காலத்திலே நான் இந்த நாட்டில் உள்ள ஊழல்களை அழிப்பேன், மக்களுக்கு சிறந்த தீர்வை வழங்குவேன், இந்த நாட்டை சிறப்பாக முன்னெடுப்பேன் என்று கூறிக்கொண்டு வாக்குகளை கேட்க முற்பட்டவர் தற்போது ஜனாதிபதி ரணில் அணியில் இருந்த மிக முக்கியமான ஊழல்வாதிகள், கொள்ளையர்கள் மற்றும் பல சம்பவங்களுடன் தொடர்பட்டவர்கள் இணைத்து தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கேட்கிறார் என்பதை அனைத்து மக்களும் நினைவில் கொள்ள வேண்டும். தற்போது பாராளுமன்றத்திலே ஏற்படுகின்ற செலவுகள், வாகன பதிப்பு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் 5 கோடி பெறுமதியான வாகன வாகன வரிச்சலுகை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற பலருக்கு மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கோடிக்கணக்கான சகல செலவினங்களும் பொதுமக்களாகிய உங்களிடமிருந்து அறவிடப்படும் என்பதனையும் அவ்வாறு அறவிடப்பட்டு வருகின்றது என்பதையும் அனைத்து மக்களும் தன்னகத்தை கொண்டு விழிப்படைந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வெற்றி பெற செய்து எதிர்காலமும் இந்த நாடும் சுபீட்சம் பெறுவதற்கு தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் மக்களை மிகவும் வினயமாக வேண்டி நிற்கின்றோம். இந்த நாட்டிலே யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இந்த நாங்கள் இங்கு இருக்கின்றவர்கள் அவர்கள் தான் ஆளப்போகின்றார் என்பதை நினைவில் கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதியை நாங்களும் எமக்கு உரிமையானவர்களாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். அத்துடன் உண்மையிலே இந்த இனப்பிரச்சனைக்கு பிரதான பிரச்சனையாக இருப்பது இனவாத பிரச்சனை. அந்த இனவாதத்தினை அடியோடு முற்றாக நீக்குவதாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாக்களித்துள்ளார். இனவாதம் காரணமாகவே இனவாதத்தை கருத்திலே கொண்டே அனைத்து அரசியல்வாதிகளும் தங்கள் அரசியல் ஆதாயத்தை தேடிக் கொள்கிறார்களே ஒழிய தமிழ் மக்களுக்கு இதனால் அல்லது சிங்கள மக்களுக்கு இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் கருத்தில் கொள்வதாக இல்லை. எனவே இந்த இனவாதத்தை முற்றாக ஒழிப்பேன் என்று சொல்லியும் இனவாதம் சார்ந்தவர்களை தமது கட்சி பக்கம் இணைக்காமலும் இந்த நாட்டிற்கு ஒரு சிறந்த ஜனாதிபதியாக ஆக உள்ள அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு தமிழ் மக்கள் அனைவரும் தங்களது வாக்கினை அளித்து
இந்த ஜனாதிபதியில் நாங்களும் உரிமை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று அனைத்து தமிழ் மக்களை மிக உரிமையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.